ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் PQWL RLWL அப்படின்னு சொல்லக்கூடிய பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், இந்த மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது எந்தெந்த மாதிரி வேலைகள் செய்யுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே பேஜில், அதாவது ஒரே பீஸில் 2 வெவ்வேறு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரே இடத்துலேருந்து கிளம்புற ட்ரெயினை வெவ்வேறு இடத்துக்கு மாற்றி நம்ம போடும்போது அது எந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நான் வந்து IRCTCயோட ஆத்தரைஸ்டு வெப்சைட், டிக்கெட் புக் பண்ணுற IRCTC வெப்சைட்டுக்கு நான் உள்ளே போகிறேன். ஸோ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, 2 பேஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் அவுட், அதாவது என்னுடைய ஆக்சுவல் ஐடி போட்டு நான் வந்து லாகின் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு பேஜ் பார்த்திங்கன்னா, நான் லாகின் பண்ணாமல் ஜஸ்ட்டு டைரெக்டாக IRCTCக்குள்ளே போயிட்டு 2 பேஜ் வெவ்வேறு இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து சேலத்துக்கு 20ஆம் தேதி பிப்ரவரி இந்த டேட்டில் நான் வந்து எந்த கோட்டாவும் எதையும் கொடுக்காம ஜென்ரல் கொடுத்து நான் வந்து செக் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில ட்ரெயின் வந்து காட்டும். அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, அதே சென்னை சென்ட்ரல்லேருந்து நான் சேலம் கொடுக்காம பாலக்காடு கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அதே டேட்டில், அதே மந்தில், அதே இயரில் நான் வந்துட்டு, அதாவது சேம் அதே டேட்டு அதே மந்தில் நான் வந்து அதே ஆல் கிளாஸ் கொடுத்து ஜென்ரல் கொடுத்து நான் மாடிஃபை சர்ச் கொடுத்து 2 இதை வந்து நான் சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற ட்ரெயினை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் சில ட்ரெயின் எல்லாமே வந்துட்டு விட்டுறலாம். இதில் நான் செலக்டிவாக ஒரு ட்ரெயின் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ட்ரெயினை மட்டும் நம்ம போய் ஜம்ப் பண்ணி பார்ப்போம். வெஸ்ட் கோஸ்ட். இப்போ இந்த வெஸ்ட் கோஸ்ட் பேஜில் இதில் என்னோடய லாகின் பேஜில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நான் எதுவுமே லாகின் பண்ணாமல் ஒரு பேஜ் பண்ணேன் இல்லையா, அந்த பேஜில் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதே வெஸ்ட் கோஸ்ட் ட்ரெயினுக்கு. இப்போ பாருங்கள், 2ஐயும் நான் சைமல்டேனியஸாக ஒரே மாதிரி நான் எடுத்து வெவ்வேறு ஐடியில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சென்னை சென்ட்ரல்லிருந்து சேலம் போகிற ட்ரெயின், வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு சேலம் வரைக்கும் புக் பண்ண டிக்கெட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு நான் பார்க்குறேன். 32 இருக்குது. அதே வந்து நான் லாகின் பண்ணாமல் ஒரு பேஜ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதாவது பாலக்காடு வரைக்கும் போட்டிருக்கேன்ல, அதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் என்ன பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் 3. அது எப்படி, ஒரே ட்ரெயின் அதே நாளில் கிளம்பும்போது சென்னையில் சென்ட்ரல்லேருந்து புக் பண்ணி சேலம் வரைக்கும் போகும்போது 32 டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டும், அதே வந்து பாலக்காடு வரைக்கும் போகும்போது கன்ஃபார்ம் டிக்கெட் வந்து 32ம், வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு பாலக்காடு வரைக்கும் போகும்போது 3னும் காட்டுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த டேட்டில் வந்து 20, 21, 22, 23 எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஆனால் சேலம் டிக்கெட்டில் பாருங்கள், அடுத்த நாள் வந்து அவைலபிள் இருக்குது. பிப்ரவரி 23 கூட அவைலபிள் இருக்குது. எப்படி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட், பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து, அந்த ட்ரெயின் வந்து எந்த ஊருக்கு இல்லை, சென்னை சென்ட்ரல் இல்லை, ஒரு ட்ரெயின் ஸ்டார்டிங்லேருந்து கிளம்பி எந்த ஊருக்கு போய் சேரும்போதும் அந்த ட்ரெயினுக்கு எல்லா ஊருக்கும் எல்லா கவுண்டிங் டிக்கெட்டும் வந்து அலாட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஸ்பெசிஃபிக் ரேஞ்சு வரைக்கும் வந்து ஒரு கோட்டா இருக்கும். சேலம் வரைக்கும் இப்போ இந்த ட்ரெயினுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கோட்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகும்போது தனியாக வேறு ஒரு கோட்டா மாறும். உதாரணமாக இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாலக்காடை தூக்கிட்டு இப்போ நம்ம கோயம்புத்தூர் கொடுப்போம். அதே டேட்டில் கொடுப்போம், அதே எதுவுமே மாற்றாமல் கொடுப்போம். இப்போ அதே வெஸ்ட் கோஸ்ட்டை செக் பண்ணுவோம். அதே ட்ரெயின் அதே டைமு. இப்போ 66 இருக்குது. சேலம் வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 இருக்குது. 66 இதுக்கு இருக்குது.
சரி, இப்போ பாலக்காடை தூக்கிட்டு இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் வந்து மங்களூர் வரைக்கும் போகுது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம மங்களூர் கொடுப்போம். மங்களூர் விட நம்ம அலப்பைக்கூடு இது கோழிக்கோடு கொடுப்போம். கோழிக்கோடு கொடுப்போம், அதே ட்ரெயினுக்கு கொடுப்போம். இப்போ பாருங்கள், இதில் 38 இருக்குது. சேலத்துக்கு 32, கோயம்புத்தூர் வரைக்கும் 66, பாலக்காட்டுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டு, அதே வந்து வெஸ்ட் கோஸ்ட்டுக்கு 38. ஆக பாருங்கள், இதெல்லாம் ஆர்ஏசியில் கூட இருக்குது. ஸோ இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நம்ம சேலம் வரைக்கும் போட்டிருக்கோம் பாருங்கள் டிக்கெட்டு. இந்த டிக்கெட்லேயும் பாருங்கள், இந்த ட்ரெயினில் வந்துட்டு நம்ம வந்து இப்போ கோழிக்கோடு வரைக்கும் போட்டோம் இல்லையா, இந்த ட்ரெயினில் வந்து நம்ம சேலத்திலிருந்து போடுவோம். போட்டு அதே ட்ரெயினில் அந்த டேட்டில் செக் பண்ணுவோம். செக் பண்ணும்போது பாருங்கள், வெயிட்டிங் லிஸ்ட் 7. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் பிளேஸ்லேருந்து இன்னொரு இன்டர்மீடியட் பிளேஸுக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணினீங்கன்னா அதுக்கான வெயிட்டிங் லிஸ்ட்டு காட்டுது இல்லையா, இதுதான் விஷயம். இதே நீங்கள் வந்து சேலத்தை தூக்கிட்டு நீங்கள் வந்து சென்னை சென்ட்ரல் கொடுத்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் டிக்கெட்டாக மாறும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ட்ரெயின் ஸ்டார்டிங்லேருந்து கிளம்பி முடியும் போது வரைக்கும் புக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் டிக்கெட் நிறையா இருக்கும். அதே வந்து இப்போ இந்த ட்ரெயின் வந்து நான் சேலமை எடுத்துகிட்டு நான் வந்து சென்னை சென்ட்ரல் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா மங்களூர் சென்ட்ரல். ஸோ நான் வந்து வெறும் பிளேஸை தான் மாற்றிட்டுருக்கேன், டேட்டா மாற்றலை. பாருங்கள், மங்களூர் வரைக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 38 சீட்டு. ஸோ சென்னையிலேருந்து நீங்கள் போடும்போது 38 சீட்டு இருக்குது. நீங்கள் பாலக்காடு வரைக்கும் போட்டிங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ இது மாதிரி விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டு பூல்டு கோட்டா வெயிட்டிங் லிஸ்ட், ஜென்ரல் ரிமோட் லொக்கேஷன் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறைய தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.